தான் வந்திருக்கோமா இல்லை வேற இடத்துக்கு வந்திருக்கோமா? அந்த இடம் தான். அதுதான் எங்க கூட்டத்தை காணோம். எல்லாம் எங்க போனாங்க? உனக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் உனக்கு காமிக்கணும். உனக்கு தான் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆளுகளையும் மண்டையும் பாருங்க. சரி அண்ணே, நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஒரு ஜோலியா காட்டுல போய் காவல் பார்க்க போறோம். சரி. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒருத்தர் மனசு நினைச்சிருக்கேன். அவரை எப்படி நினைச்சிருக்கேன்? அந்த ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த ஒருத்தர் அந்த உள்ள இருக்காரு. அவர் எப்படி நினைச்சிருக்கேன்னா, ஏன் மழை பெய்யுதா பனி பெய்யுதா? அது வேண்டாம். மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராசம் வரவை பகலாயில் மலையில் தேடுதடி. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராசம் வரவை பகலாயில் மலையில் தேடுதடி. மனமேல காதலிக்குதா மனசோடு நீ வாடுதா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. பூங்காத்து வீசுது அழல பூசுது பொன்மானே பக்கத்திலே கொஞ்சமாமா. தாராத ஆசைகள் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா. சீலை கண்டு நந்தவனோ நீயா செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா. கண்ணுக்குள்ளே காதலிடும் நீயா சின்னையினை தெய்வமென்ற நோயா. என்ன சுகமோ எப்ப வருமோ என்னென்னமோ பண்ணுதைய ஆசை. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராசம் வரவே ராப்பகலா என் மனசு தேடுதடி. கல்யாண மாப்பிள்ளை என்ன நீ பார்க்கல கண்மூடி நாளத்திலே நிற்கலாமா. ஊரெங்கு தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்திலே வைக்கலாமா. அன்னைகளை சந்தனத்த பூச ஆசைகளை கண்களிலே பேச சேலைகளை நிகழ்ச்சியிலே பேச காலையில பார்த்த கண்ணு பூச எத்திய நச்சா முத்தமதித்தா நோய் முழுக்க தீர்ந்துவிடும் மாமா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராசம் வரவே ராப்பகலா என் மனசு தேடுதடி. மனமேல காதலிக்குதா மனசோடு நீ வாடுதா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராசம் வரவே ராப்பகலா என் நான் என்ன ஒண்ணு நான் போய் எங்க மாமாவை கூட்டிகிட்டு வரேன். சிரிக்கிறது தப்பாடா. போயிட்டு வரவா? சிரிப்பு கட்டா சிரிப்பு. ஆள உழுது போட்டே ஆட்டுரமும் நல்லா போட்டே. நான் கட்டி காத்த என் காரக்குடி அரமனை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. எல்லாம் கூட்டுமை ஹவுஸ்னே. என்னாச்சு சண்டையா? நீ நல்ல இன்னும் கொஞ்சம் புலத்து உட்காரு. ஆள முழுதும் போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன். காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை. காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உலக ரெண்டு மாடு வாங்கி. ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி. வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல.
வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி ஜாமானெல்லாம் காரக்குடி வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி சாமான் எல்லாம் காரக்குடி வட்டி கடையில பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு ஒரு வயலும் கல்யாணம் பண்ண பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு என்ன செத்து குடும்பத்தில 15 ஆச்சு கணக்குல என்ன செத்து குடும்பத்தில 15 ஆச்சு என் முண்டாட்டிக்கு கட்ட மாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்ட மாடு முண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்க லோனு வாங்க 11,000 லஞ்சம் தந்தே அரசாங்க லோனு வாங்க 11,000 லஞ்சம் தந்தே 3 வருஷம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க 3 வருஷம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க அட அதுல கூட 23,000 புடிச்சுக்கிட்டா சண்டாளைங்க அதுல கூட 23,000 புடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவலியா கால டிப்பன் சாப்பிடவில்லையா மந்திரிக்கு தலைவலியா காலையில் டிப்பன் சாப்பிடவில்லையா மந்திரிக்கு தலைவலியா பச்சை தண்ணி கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியாம் என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியாம் நம்ம ஏழ வர்ற கஷ்டத்தை எப்போ யாரு கேட்கிறா இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தை எப்போ யாரு கேட்கிறா ஆள உழுதும் போட்டேன் அட்டுரமோ நல்லா போட்டேன் காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை கதைக்கு வரேன் இப்பதான் கதைக்கே வரேன் வல்ல நேரம் ஒத்தியை தானே பார்த்தோம் ஒத்தியை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ப்ரோ சங்க ஆண்டு விழா பாடலை விரும்பி என்ன பண்ண போற இருப்பு ஏற்கனவே இங்கே கூட்டம் போய் நக்கிட்டு கிடக்கு பாட்டை விரும்பி உன் காத்துல குறும்பின்னு கதைக்கு வரேன் வாங்கண்ணே வாங்க நம்ம காரைக்குள்ள பெட்டி கடை வச்சிருக்க மாதிரி வாங்கினேன் நம்ம கடைக்கு வாங்கினேன் என்ன என்ன வேணும் கடுகு வேணுமா உளுந்து வேணுமான்னு கேட்குறேன் என்னடா நான் சாதாரண ஆள் கிடையாது இந்த உலகத்திலே பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயம் யாருன்னா நான் தான்டா என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர கோடீஸ்வரன் மேனா வீட்டில் இருக்க வேண்டியதான தங்கத்தில் சாப்பிட்டு ஒரு விலகா பையன் அரை வாங்கிட்டு போகிறேன் ஜோசியர் சொன்னார் என்னன்னே சொன்னார் என்ன நீ நாடகம் நடிச்சு சினிமாவில் நடிச்சு நீ அன்பாலையை வச்சு ஏழை வேலைக்கு காப்பாற்றினாலும் உன் கிரகம் உன்னை விடாதடா வலது பக்கம் சனியை உட்காந்துருப்பேன்னு சொன்னார் ஆனால் சனியை சிமெண்ட்டை போட்டு காங்கிரீட் போட்டில் உட்காந்துருக்கீங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே இருக்கடா தொக்கடுத்த ஆள் மாதிரியே எங்க அப்பா இருக்கானா செத்து போயிட்டானா அடுத்தனே முடிச்சவ இருக்கார் குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன் எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுவார் அடிப்பார் கில்லுவார் எல்லா அப்பனும் அதை தாண்டா செய்வாங்க நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க ஆனால் எங்கள் அப்பா மாதிரி இல்லை எங்கள் ஆத்தா சொல்கிறான் கோத்தா இந்த மெட்ராஸுக்காரன் வெட்டிக்காரன் மெட்ராஸாக இருப்பேன் போல கோத்தா சொல்கிறான் தம்பி குடும்பி தெரிச்சு போவோம் எங்கள் அம்மா பேர் சொன்னா தானே தெரியும் ஏன்டா எடுத்து பேசுற நங்கு என்னண்ணே அம்மா பேர் நங்குன்னு வச்சிருக்காங்க நங்கு சொல்லப்படுற நங்கே மோகினி என்ன அப்போனா அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா இல்லை நீர்மாலைக்கு போகும்
கடுப்பு எத்துறாமல. இல்லைண்ணே, மோகினின்னா அம்மா பேயான்னு கேட்டேன்னே. எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள், ஆண் குழந்தைகள். ஏடா, உங்கள் அப்பனுக்கு அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையாடா? வதக்குன்னு 7 பேர்த்த விற்றுருக்காங்க பாரு. அதுக்கு எங்கள் அப்பா என்னடா சொன்னேன், அப்பாவுக்கு அம்மாவுக்கும் வேறு வேலையே இல்லையா, தப்பு. என்ன கோவப்படுறேன்? இந்த மேடையோட அந்த வார்த்தையை விட்டுரு மணியண்டா. என்ன கோவப்படாது? வேற வேலையே இல்லையான்னு, அது தப்பு மணியண்டா. தெரியாமல் இவ்வளோ நேரம் பேசுனேன், நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் மணியண்டா. ராசா குடும்பம்னே, மன்னிச்சுக்கானே. இல்லை 7 பிள்ளைய பற்றி உங்கள் அப்பனுக்கு இதே வேலையாடு சொல்ல தப்பு. எங்கள் அப்பனுக்கு வேலையே தான். போடா முட்டு முண்டை. நன்றி, ராங் நம்பர். ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த கிராமத்துக்கு வந்ததுனால, இந்த புண்ணிய பூமியில் கால் வச்சதுனால எனக்கு பொண்ணு கிடச்சிருக்கு ப்ரோ. அப்படியாலே, சந்தோஷமான விஷயம்னே. செருப்பு குஞ்சு, நான் சந்தோஷப்படுறேன், நீ சந்தோஷப்படுற. அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா தம்பிக்கு சந்தோஷம் தானே. நீ எனக்கு தம்பி இல்லைங்க, உத்தராசமங்க அசோக். உனக்கு என்ன வேணும்? அசோக் எங்க பெரியப்பாரு, அவர் மகதாண்டா, இளையவில்லை. அப்போ என் தங்கச்சியை தான் கட்ட புரியலா? அப்படி சொல்லுங்க, நம்ம உறவுக்காரன் ஆகிட்டுமா மச்சான். ஆனால் பூ வைக்க நான் போல. ஏன் மச்சான் விட்டுட்டு போயிட்டாங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பூ வைக்க போனாங்க. உன் தங்கச்சிக்கு பூக்கடையை அடைச்சி விட்டாங்களாம். என்ன மச்சான்? அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு அரை ஓரத்தில் எருக்கலம்பூ இருந்திருக்கு. அதை ஒரு 1/4 கிலோ ஒடிச்சு அதை தலையில் வச்சுருக்கு. இப்படியே எருக்கம்பால் கண்ணில் அடிச்சு பிடிச்சி போல, மொத்த கண்ணு மட்டும் இப்படி சுண்டி இழுக்குது. இப்போ என் தங்கச்சி நல்லா இருக்கா மச்சான்? நான் பார்க்க மச்சான். எப்படி வச்சு உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் சித்தப்பா மேலா பெரியப்பா மேலா? பெரியப்பா கூட்டு வந்திருக்கேன். உங்கள் தங்கச்சி எப்படி மச்சான்? அம்புட்டு அழகா இருக்கா. அப்போ நீயே கட்டிக்கிற வேண்டியதானே? சரி சரி சரி. தங்கச்சிம்மா, உங்கள் தங்கச்சியை கூட்டு வாங்க மச்சான். இங்கே இருக்கா மச்சான்? இருக்கு, கூட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ஒரு இழிச்சவாயம் கிடப்பா, கட்டி வைக்கலான்னு பார்த்தேன். இல்லை மச்சான், நீ பேசுறது கிணத்துக்குள்ள வந்து பேசுகிற மாதிரி இருக்கு. போய் கூட்டு வா. அப்படித்தான் இருக்கு. ஓ, உன் தங்கச்சியை கூட்டு வா. கலிசேரி காளி முனி ஐயா, 18ஆம் படி கருப்பு. அரும்பு குறையக்கூடாது. தொட்டி கட்டுறேன். என் பொண்டாட்டி வர்ற நேரம் இந்த வேளாங்குடி கிராமமே வெள்ளம் வந்து மிதக்கணும். நீ தான் அதுக்கு அருள் புரியணும். 2 பிள்ளை பிறந்தா உனக்கு தாண்டா கடா வெட்டுவேன் கருப்பா. அழகா இருக்கணும். அவளை பார்த்து நான் பச்சை கஞ்சியை கூட குடிச்சிட்டு வெஞ்சிடமே தொட மாட்டேன். நீ எதுக்குள்ள நீர்மலை அடி அடிக்கிறேன்? ஒத்திக்கிட்டு என் முண்டாட்டி வர்றது உனக்கு கருப்பு மயிரா இருக்கா? அண்ணே, இந்த தேவதானே என் கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் ஒரு எட்டு கூட ஒன்றுக்கு கூட போக மாட்டேன். ஒன்றுக்கு இருந்தால் கூட அவள் சேலையில் தான் இருப்பேன். அவள் அழகான பிள்ளைன்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு. மச்சான், என் தங்கச்சியை கூட்டு வந்திருக்கியா மச்சான்? பொண்ணுவாக்க கூட்டு வந்திருக்கியா இல்லை ஆதாரத்தை போட்டாட கூட்டு வந்திருக்கியா? இல்லை மச்சான், உங்களை பார்க்க வெக்கப்படுதுங்க, அதனால கண்ணை மூடி பிடிக்குது. மச்சான் வாங்க மச்சான். இந்த பிறைத்தின் இந்த பிறைத்தின் முண்டை எங்கனே பார்த்துருக்கேனே. ஆனால் என் காசை பூரா அழிச்ச பரதேசி பையன் மாதிரி அருள். அதே கால், களக்கொட்டு கால், வலச கால், அதே கை, மசுறு, அதே மசுருட்டே. மச்சான், என் தங்கச்சி வெக்கப்படுதுங்க உங்களை பார்க்க. அப்போ அது இல்லையா? அது இல்லை, வேற ஆள் நீங்கள். அடே, அது முக்காடு குடை உடைக்க போகிற மாதிரியே இருக்கு. இல்லை மச்சான், உங்களை சொல்லுது, நீங்கள் பிரசாந்த் மாதிரியே அம்புட்டு அழகா இருக்கீங்களா? உங்கள் தங்கச்சி எப்படி இருக்கா? என் தங்கச்சி அம்புட்டு அழகா இருக்கா. அண்ணே, எனக்கு கல்யாணம் இப்போ வேணாம். ஏன்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க மாட்டான்டா? ஐயா, இந்த குரலை எங்கனே கேட்டிருக்கேனே. என்கிட்ட காலையில் வடை கேட்குற குரல் மாதிரியே இருக்குங்க. இல்லை மச்சான், என்னை வச்சு எதுவும் தாலியை கிளியாக இருக்கவில்லை. இல்லை இல்லை, கூல்ட்ரிங்க் சாப்பிடும், தொண்டையில் கிச்சு கிச்சு. அது கூல்ட்ரிங்க்ஸ். நீ ஜெவனப் மாதிரியே இருக்கு. எங்கிட்ட வாடா மச்சான், வாக்குற ஜெகல் கட்டி அரைஞ்சி விடுவேன். ஏன் மச்சான்? சரி, உங்கள் தங்கச்சி சரி ஆள் சித்தாள், அதுக்கு மடு மொழிக்கு தொங்குது என்ன? அண்ணே, சொல்லி வச்சிரு. அது எதை பார்க்குதுன்னு வர, அதுதான் நான் வேணாம்ட்டேன். போ. இல்லைம்மா, இருமா. உன்னை அங்கே பார்த்தாரே மச்சான் தாலியை கட்டுவார். மச்சான், அவன் தங்கச்சியை பாட சொல்லுங்க மச்சான். பாட்டு பாடுமா மச்சான்? ஆசைப்படுறேன். வாழருக்குள்ள வந்து பாட்டெல்லாம் பாட சொல்லு. பாட சொல்றியா? இடுப்பு 2 பேத்துக்கு பெட்ரோல் கொண்டே. அது இல்லை மச்சான், பாத்ரூம்குள்ளேயே பாடி பாடி பழகிருச்சு. இத்தனை பேத்துக்கு முன்னாடி கக்கூஸ் கழுவ போமா? பஞ்சு முட்டா சேலை கட்டி சொடக்கு 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 லவுக்க ஓட்டு சொடக்கு 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 அஞ்சி கொண்டு வர மச்சான், குஞ்ச தாரையா எனக்கு மச்சான். குண்ட தார
மச்சான் எப்படி என் தங்கச்சி பாட்டு? மெலோடியா பாட சொல்லுங்க மச்சான். டப்பா பாட்டு என்னால ஆட முடியாது. தங்கச்சி நல்ல மெலோடியா பாடுமா. பூங்காத்து திரும்ப வந்த வேணும் திரும்பமானு பாருக்கடா. பெல்ட் அந்த கிடக்குறா. பெல்ட் எல்லாம் மாத்தியாச்சு மச்சான். அஜய் தொண்டே இப்படித்தானே? நான் சொன்னேன் இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் பூங்காத்து திரும்புமா. நல்ல அழகா பாடுற. ராசாவே வருத்தமா. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க எப்படி பார்க்குறீங்க? வேற பாட்டு பாடு. உப்பில்லாத பத்தியக்காரன் ஊறுகாய பார்த்தானா தொண்டனைக்கன் டொனக்கு வரைக்கும் வண்டியில் இந்த குடும்பத்தை ஜோலியை முடிச்சு போடுறேன். இதான் எங்க ஃபேமிலி சாங். தொண்டனக்கன் டொனக்கு நக்காவா. அச்சேன் மச்சான் உன் தங்கச்சி உறிஞ்சு விடுங்க. சி அதை சேலை எடுத்து விடுங்க. மச்சான் கண்ணை பார்த்தா சொல்லுண்ணே. யாரு கண்ணே? நான் பாட்டு பாடுவேன், அப்பையெல்லாம் திறக்க சொல்லு. என்னோட சேர்ந்து மச்சான பாட சொல்லு மச்சான். அண்ணன் அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏன் ராதாவுக்காக. தம்பி போண்டா மாட்டேன் அவளை சொல்லி வை. செகல தெறிக்க அரைஞ்சிடும். நிலா போய் வேணா பிடிக்க முடியுமா? தம்பி என்னன்னா பொண்ணு எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணு மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எவன் குடிய கெடுக்க போறாங்களே. முகத்தை காட்டுங்கடா. கடை வியாபாரம் பார்க்கும்போது பொருளை காட்டினா தானே வாங்க முடியும். நீங்க கண்ணை முடுங்க. என் தங்கச்சி பாட்டு பாடு. நீங்க கண்ணை துறங்க. கண்ணு திறந்துட்டேன். ஒரே ஒரு பாட்டு லைட்டா. என்ன பாட்டு பாரு? லைட்டான்றாங்க. எது கட்டிங் கட்டி போடுறாங்களா? பூங்காத்து திரும்புமா. மயங்கிட்டேன் மச்சான் என் அழகுல. மச்சான் என் தங்கச்சி சப்பு நல்லா இருக்கா? என் தங்கச்சி சப்பு எப்படி வெயில் படாமல் வளர்த்துருக்கேன் என் தங்கச்சியை. பால் வாங்க கூட வெளியில் வராதுன்னா பார்த்துக்கங்களே. மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க. இதான் பால்காரன் சைட் அடித்தேன். அறுவாள் எடுத்து வெட்ட போயிட்டேன். மயபுரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க. எல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் கண்ணால. ஏன் மச்சான் உன் மேல தங்கச்சி மாப்பிள்ளை பிடிச்சிருக்காடா? ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லண்ணே. மாப்பிள்ளை என் தங்கச்சி சப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னைய போய் பிடிக்கலன்னு யாருன்னே சொல்லுவாங்க. 99 இது வரைக்கும் 99 வந்தாங்க மச்சான். 99 நான் பிடிக்கலன்ட்டேன் மச்சான். நீங்க தான் 100வது ஆளு சதம். ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க ஏன் அழகுக்கு இல்லைன்னாலும் ஏதோ பரவாயில்ல மச்சான். ஓ இதான் அழகுல மயங்கி வாய் வராது. என்ன தமிழ்ல பேச்சு வரல. அண்ணே ஊமையா? ஐயோ மாப்பிள்ள ஊம்ப இல்லம்மா. உன் அழகுல பார்த்து மயங்கி மச்சானு குரல் வரல, வாய் வரல. அண்ணே எனக்கு வேணாம் மாப்பிள்ள ஊம்ப. மாப்பிள்ளை ஊம்பல மாட்டாருமா. நீ வாமா. இன்னுமா ஐயோ எனக்கு வேணாம் அண்ணே. அழுகாதடா. இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்கே தேடினாலும் கிடைக்காதடா. நின்றா அதிர்ச்சியில தொண்டையை அடைச்சுக்கிடுச்சு. அண்ணே அதுக்கு தொண்டை அடைச்சுக்கிடுச்சு. தண்ணி கொண்டு வாங்கயா. ஐயோ நீ இப்பயே கைச்சாடியா கூப்பிடு. நான் வேணாம், நான் எனக்கு வேணாம். குடும்பத்தோட பெட்ரோல் கொண்ட வீசிலையும் போயிருங்கடா.
இது வேற என்னடா? மச்சான் என் பேர் தப்பு, என் பேர் தப்பு. இது எந்த காட்டு பிறகு திணி முண்டடாவ? காரைக்குடி பஸ்டாண்டில் பாட்டில் விறக்குறவங்க போல மாதிரி இருக்கா. அடே அருள், பேக்கில் எதுவும் ப்ரெஷர் மாத்திரை போட்டு வச்சிருக்கியா? ஏன் மச்சான் மாத்திரை விட்டதே உன்னால நடக்க முடியுமா? ஐயோ, நான் போட்ட மாத்திரையே எத்தனை நேரம் போட்டு மச்சான், உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் என் தங்கச்சியை பார்த்துட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. தம்பி நீ போயிருப்பா, அருவாள் எடுத்து வெட்டி போய் உடனே. ஐயோ, மாத்திரையை போட்டே நீ எத்தனை நாளைக்கு தான் வேலை செய்வ? கேட்டு வாங்க மேடம், போ. இங்கே வாங்க. தாலி எட்டந்தல உன் கிட்டத்துல வர மாட்டேன். போ. வாடா சப்பு, இங்கே வாப்பா. ஹலோ தம்பி, லோடு அங்கடி ஏற்றி விடுப்பா. மச்சான், காலில் விழுந்தாதான் என் தங்கச்சியை கட்டுவேன்ல மச்சான். என் தங்கச்சி உங்களுக்கு தான், எந்திரிக்க. உள்பாவடை கட்டாம டிவி ரிமோட் கவரை தூக்கி வச்சு. நான் மாட்டேன்டா சொன்னேன், எதுக்கு என் காலில் விழுகிற? என்ன மச்சான், கல்யாணத்துக்குள்ள உங்க தங்கச்சி முடி இறக்கிட்டா? கோயிலுக்கு முடி எடுத்துருந்துச்சு, கோயிலுக்கு முடி இருந்துச்சு என் தங்கச்சி. சரி, பொண்ணு பார்க்க அவசரத்தில் டோப்பா வச்சுட்டு வந்துச்சு. உன் தங்கச்சிக்கு ஏற்ற மாப்பிள்ளை வந்தான்டா. யாரு? இந்த கும்பிடு போடுறான்டா. அவன் கூட மாட்டேன்ட்டு போறானடா. அடே ஐயோ, என் தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குது. தங்கச்சி, என் தங்கச்சி இந்திரா காந்தி மாதிரியே இருக்கு மச்சான். பாருங்க, முடி இல்லாம கூட அழகா தான். அது இல்ல, இருதலை முனி மாதிரியே இருக்கு. மண்டை எங்கிட்டேமா போடா. சின்னம்மா என்னை விட்டுருங்க சின்னம்மா, நல்லா இருப்பிய. ஆமா, நான் எனக்கு வேணாம். நீயே மாத்திரை ஓடிக்கிட்டு இப்பயே நான் உன்னை நம்பியது என்ன ஒண்ணு? அந்த அவனே வேணாம்ட்டேன். அவனுக்கு எந்திரிக்காது காலு. இப்போ எதுக்கு மதுரை போடுங்க வேளாங்குடி? இங்க வாடா வாடா வாடா. டேய் டேய், அவனை திருப்புங்கடா கேமராவை. சூப்பர் சூப்பர், மாடு முடி மாடு. ஆஹா, நொறுக்குது. வா, ஏன் அவனை இழுத்துட்டு வா. கிருஷ்ணகுமார், அவனை விடாதடா, இழுத்துட்டு வாடா. சூப்பர் சூப்பர், மாடு புடி மாடு, மாடு புடி மாடு. ஏனே அவனை இழுத்துட்டு வர வரேன்ட்டேன், வரமாட்டேன். காரைக்குடி வேளாங்குடியில ராதாகிருஷ்ணன் வந்து என்னான்னு மக்கள் கேட்டாங்கன்னு சொன்னா, வேளாங்குடியில ராதாகிருஷ்ணன் வந்து மதுரை புடுங்கினான்னு சொல்லட்டும். அது உடம்புக்கு எந்த சேலைக்கு எந்த ஜாக்கெட்டை மேட்சா போட்டு தொலைச்சிருக்க? எங்கடா அவன் அண்ணே? பொத்திக்கிட்டு உட்கார். இல்ல மச்சான். சேபரியா, என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? லவ் மூடில் இருக்கீங்களோ? நீ வந்தவனே அவன் வருவான் போறான். கொஞ்ச நேரத்தில் தாலி பின்னங்கால பிடதல் அடிக்கலோட ஓடுறேன். அப்படி என்னாச்சு இப்போ? ஏன் இப்படி ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு? ஜெயா, என்ன மாமா? என் வாழ்க்கையில் இடி விழுகுன்னு நினச்சி வானமே விழுந்துருச்சு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. எப்படி இடி விழுகும்? சொல்கிறது கேளு. உன்னை யார் தூக்க வச்சு அதி போட்டது? ஒரு ஓனையா மாதிரி ஒரு பொம்பளையை கூட்டு வந்து இந்த இருக்கான் பாரு, காட்டியானே. என்னை கட்டி வைக்க பார்த்தாண்டி பாதகத்தி மகளே. நான் இருக்கும்போது எவ்வளவு குட்டியாண்டி என் புருஷன் எல்லாம் கட்டி வைக்கல. நீ இருக்குனது செவர் தெரிச்சு போச்சான். என்ன இருக்குன்னு ஆணியை போட்டா இருக்குன்னு. என்ன மாமா உங்க பிரச்சனை? ஒரு குச்சிக்காரி மக வச்சிருக்கா. எவாவே கூட்டாங்க சக்கராத்தி முண்டைய புடிச்சு சப்பு சப்பு சூப்புண்டு. சப்பு பேருகளை பாரு, சப்புவா. சப்பு வாடா. என் தங்கச்சி தங்கச்சியை தான் சப்புன்னு கூப்பிடுறியா? பேரே சப்பு. விளங்கிரும். சப்பு யார் இந்த கழட்டு முண்டை? யாரு கிளடியா? ஒட்ட புடிச்சிட்டு வரது புரியும். நான் இழுத்து வச்சு நறுக்கி புடிய பாத்துக்க. முகரைய பாரு எடுத்த முண்டை. சண்டை வேணாம், கோயில் தலத்துல சண்டை வேணாம். சப்பு இந்தடி. இந்தா இந்தா. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் ஏய், யார் பா நீ என் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க? யாருக்கு யாரு புருஷன்? நீ வேணா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க, நான் என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க. யாருக்கு யாரு புருஷன்? உன் முகரைக்கெல்லாம் அந்த பையன் தான் லாய்க்கு. கல்லானாலும் கடுக்கு, புல்லானாலும் புருஷன் முழுங்கிரும். நீங்க என்ன வாட்சி காமிக்கிறீங்க? ஏய் சக்கலாத்தி, நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன், புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க கையை மாட்டேன். நீட்டி பேசுன. ஆம்பளைய பார்த்து தெரிச்சு ஓடனா ஆப்சி, பொம்பளைய பார்த்து தெரிச்சு ஓடனா ஆம்பளை எங்க? சூப்பர் சூப்பர், நொறுக்குது நொறுக்குது. பாரு உன் மூஞ்சிக்கு அதுவே செட் ஆக மாட்டேங்குது. ஐயா
அந்த ஆளுக்கே உன்னைய பிடிக்கல, உனக்கு இப்படி அழகான புருஷன் கேக்குதாடி? ஏய் மரியாதை நீ அதே மாதிரி ஓடி போயிரு. யாரு உன்னையவே வேணாம்னு சொல்லிட்டு அந்த பையனே ஓடுறாப்ல. எதுக்கு நான் ஓடுறேன்? என் மச்சான் ஆதமத்தை என் நீ மச்சான் கட்டி பிடிக்காத முறுமுறுன்னு என்னமோ என்ன குத்துது. என்ன மச்சான் மொச்சானுக்கிட்டு இருக்க? மச்சானுக்கு பொத்து பொத்துன்னு முத்தம் கொடுப்பேன். எதுலடி? மச்சான் மச்சான் எனக்கு ஒரு ஆசை மச்சான். நான் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒத்துப்பா மயிருமேனே. என் தங்கச்சி ஏய். உங்களுக்கு உதட்டோட உதடா வச்சு முத்தம் கொடுக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் தங்கச்சி. நீ சரியான அண்ணே, ஆசை பொம்பளை. நிறைவேத்துமா, சப்பு. இருனே நீ இங்க நீ பாரு, நீ முத்தம் கொடுத்தனா என் புருஷனை நானே விட்டு கொடுக்குறேன்டி. நான் கொடுக்குறேன் அண்ணே. தங்கச்சி வேத்துல வாயில குடுறி. ஏ மச்சான் கராத்த பழகி இருக்காருமா. வாழை, கட்டி பிடிச்சுக்கிறேன். நான் முத்தம் வாயில கொடுக்குறேன். ஏய் 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 காக்கா வலி போந்தா இரும்புல தானே கைய வைப்பா. ஐயோ தண்ணி. எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தியான் பிறந்தான ஒப்பு என் ஜாமியா தங்கச்சி நம்ம குடும்பம் சிரிப்பா சிரிக்குது தான் வாத்தா. நம்பிராஜ குடும்பம் நடுத்தருவுல நிக்குதே. ரெண்டாவது பொறுத்த எப்படின்னு இருக்கு? ஆகா எம்ஜிஆர் இது சரோஜா மாதிரி தேவி மாதிரியே இருக்கியம்மா. எம்ஜிஆரும் சரோஜா தேவி மாதிரியே. அப்படியான இருக்கு. அம்மா இங்க வாங்கம்மா, என் வாழ்க்கையே போச்சு. ஒத்த சிரிப்புல முத்து சிரித்தது முல்லை. முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்து மாடே மலை தேடே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே. மலர் கொடியே பக்கம் வந்தால் என்ன மோகவண்ண குயிலே சொர்க்கம் தந்தால் என்ன முத்துமலர் கொடிகை நீதான் தொட்டால் என்ன முத்துமணிச்சரத்தில் கையும் பட்டால் என்ன தேன்கனியே அலைக்கையில் மாங்குயில் தான் மறுக்குமா வான்மலை போல் பொழிகையில் பூமரம் தான் தடுக்குமா அழகிய கலை நிலவே வா விரைந்தே வா மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது. முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை கிட்டிட சித்திரை வந்தது மானே மலை தேனே இவ செந்தூர பொட்டு வச்சா இப்போது இன்ப தேரேறி செல்லும் காலம் எப்போது செந்தூர பொட்டு வச்சா இப்போது தேரேறி செல்லும் காலம் எப்போது. 100 வருஷத்துக்கு நல்லா இருந்தா என் தங்கச்சி. தங்கச்சி அப்பா நம்மளாம் எங்கே போக சொன்னாங்க? தங்கச்சி தங்கச்சி அத்தா ராசாத்தி அண்ணே நீ காவ காக்க போயிட்டு ஏன் மச்சான் அழுகுறீங்க? ஏய் இதே இரு நீ முதல்ல சொல்லி முடி. நீ லைன்ல வா. நம்ம குடும்பத்துல குடும்பத்துல ஒரு வயக்காட்டு எலி அழுகாம சொல்லு. முகரே பாரு. அழுகாம இருக்கிற அழுக வைக்க யாரு இவன் முதல்ல? அவன் உனக்கு நாத்தனாவ வர போறான். உங்க அண்ணே அந்த பிள்ளைய லயன் பண்ணிருக்கிறார். பெரிய சிவாஜி கணேசன் ரொம்ப நடிக்கிற அண்ணன் பார்க்க மாட்டேன் பாத்துக்க. என்ன ஒரு மாசம் நடிக்கிற? அம்மா நான் சொல்றேம்மா. போய் தடி நான் சொல்றேன் அம்மா. அம்மா 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 அம்மா
சி போயிட்டு அம்மா என்னை பேசுறது யாராவது மதிக்கிறீங்களா? அந்த ஆள்ல இருந்து நீங்க கொண்டு என்னைய மதிக்கல, அந்த ஓனா கிட்ட தான் பேசுறீங்க. என்னன்னு சொல்லு. இந்த ஓனாவை அந்த பாலுக்கு எடுத்துருச்சு. என்னது? இந்த ஓனாவை அந்த பாலுக்கு எடுத்துருச்சு. எப்படி இது பண்ணிருச்சு? மாசமா இருக்குது அண்ணே. இது மாசமா இருக்கா சேனையா? இதுக்கு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும் அண்ணே? என்னண்ணே இந்த புள்ள மாசமா இருக்குங்கிறாங்க, நீங்க இந்த பிள்ளைய நாத்துனாங்கிறீங்க, என்ன விஷயம்? நாத்தனா யாருக்கு? எனக்கு. ஏய் நான் பெல்லா கோவக்காரி, என் கோவக்குறி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கோவிக்கிறீங்க? எப்படி நீ எனக்கு நாத்தனாலாவ? ஏற்கனவே இவதான் எனக்கு நாத்தனாள். இவர் ஏத்துனார், நீங்க அண்ணே அடினே அவளை வாய் தெரிக்க அடினே. உங்க அண்ணன் என்னவே ஏத்துறதுலயே அப்புறம் உன்னை எப்படி ஏத்திருப்பாரு? அது மூட சிரிச்சாரிஞ்சு ஏத்திட்டேன். அப்பா எங்க போ சொன்னாரு? காவலுக்கு. பறவை எல்லாம் வந்துருச்சு. வேறடா மரியாதை எல்லாரும் சேர்ந்து பறவை விரட்டுறோம். ஹலோ எனக்கு கொஞ்சம் ஸ்டார் போயிங்க. ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாலம். ஆலோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் அருளாலோ வானிலை வட்ட விட்டு வந்து சேரும், வந்து சேரும். வானிலை வட்ட விட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாரும், வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாரும். சோ 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 சோ. அண்ணங்களா உங்களோட பெருந்தல்லையா, ஆளோல பாடுவது கேட்கவில்லையா? ஏய் பொம்பளையா கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமா நடந்துக்க. நேர்ந்து விட்ட கோயில் மாடு மாதிரி தெரியாத. ஏன் இங்க எல்லா இடத்துல இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. இங்க இளவட்ட கிளுகளுக்கு தூக்கி தலைய வைக்க சொல்லி விடுவேன். ஏங்க என்ன அடக்கத்துல நான் ஆத்துல விட்டுட்டு ஒடுக்கத்தை ஓடையில விட்டுறேன். வேலி விளைச்சாரல் தவ முனிவர் வரக்கூடிய இடம். அப்படி யாராவது வந்தார்கள் ஆனால் தக்க மரியாதை கொடுத்து ஆசிரியர்கிட்ட என்ன கூப்பிடுங்க, போலாம் வாங்க. சோ ஆயுள் தூயல் மோசம் அலைமகள் மகள் நேசம். ஆயுள் தூயல் மோசம் அலைமகள் மகள் நேசம். நாராயணா அறிவோம் ஸ்ரீ நாராயணா. ஆளில் தூயில் வாசம் அலைமகள் மகிழேசம். ஆளில் தூயில் வாசம் அலைமகள் மகிழேசம். அச்சுதனே முகுந்த அச்சோதனே முகந்தா அச்சுதனே முகுந்தம் ஆனந்த சேவை குந்தம். அச்சுதனே முகுந்தம் ஆனந்த சேவை குந்தம். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயண. ஆதிசேட செயன்னாம் அருள் தருவாய் வமண்ணாம். பூமிதனை மீட்டே புண்ணிய நீ அருள்வாய். ஆதிசேரேசையன அருள் தருவாய் பவனம் புவி தன்னை மீட்டு புண்ணியனே அருள்வாய். ஆதிசேட செயன்னாம் அருள் தருவாய் வமண்ணாம். பூமிதனை மீட்டே புண்ணிய நீ அருள்வாய். நாரண முரணனே நாராயணா நாராயணா
குணசீலனி நான்மறை வேதம் தந்த தத்துவ குணசீலனி ஓம் நமோ நாராயண நாராயண அறிவோம் நமோ நாராயண நாராயணமகே அறிவோம் நமோ நாராயணமகே ஓம் நமோ நாராயணமகே சிருஷ்டி திதி சம்ஹாரம் அனுக்கிரம் திரியம் சொல்லப்பட்ட பஞ்சகிருத்தியங்கள் சிருஷ்டிகர்த்தா என் தந்தையாகியப்பட்ட பிரம்மதேவனை கண்டு வணங்கி ஆசி பெற்று பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நினைவிலே நடந்தோரனே அமிழ்தும் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் கலைவாணியை கண்டு வணங்கி ஆசி பெற்று மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் பாட்டன் பரந்தாமன் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் நெல் நல்கு நோர்ச்சி அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை வாழன் சொல்லப்பட்ட 16 செல்வதையான பாட்டி மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசி பெற்று ஆதியினோடு இரும் அருவம் உருவம் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பம் துன்பமின்றி வேதம் கலந்த நடபடை பிரணவருமனை பரமேஸ்வரனை கண்டு வணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தியை கண்டு வணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே வரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசவம் தோன்றி சதாசவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிறகு தோன்றி பிறகிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே ஆகம் தோன்றி ஆகத்திலே தேய் தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிரதி தோன்றி பிரதிவிலே அன்னம் தோன்றி அன்னத்திலிருந்து நரம்ப பட்சிகள் தோன்றி நரம்ப பட்சிகள் இருந்து தாய்வழி தந்திவிலேன்னு சொல்லப்பட்ட மரபுகள் தோன்றி 2 மரபுகள் இருந்து சூரியன் சந்திரன் அக்னியன் சொல்லப்பட்ட 3 ஊழ்கள் தோன்றி 3 ஊழ்கள் இருந்து ரிக்கி அஜூர் சாமதன் சொல்லப்பட்ட 4 வேதங்கள் தோன்றி 4 வேதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லப்பட்டு 5 பஞ்சபூதங்கள் தோன்றி 5 பஞ்சபூதங்கள் இருந்து மந்திரம் வியாகரணம் புராணம் வேதம் அணு சத்தமணி சத்தம்னு சொல்லப்பட்டு 6 சாஸ்திரம் தோன்றி 6 சாஸ்திரம் இருந்து அத்திரி ஆங்கிரசர் கௌதமர் சமத்கினி பரதவாஜர் வஜிஷ்டர் பிறகு இறுதின்னு சொல்லப்பட்டு 7 சிமார்கள் தோன்றி 7 சிமார்கள் இருந்து அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்தும் சொல்லப்பட்டு 8 சித்துக்கள் தோன்றி 8 சித்துக்கள் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேதுன்னு சொல்லப்பட்ட 9 நவக்கிரகங்கள் தோன்றி 9 நவக்கிரகங்கள் இருந்து பிராணன் வியானன் உதானன் சமானன் நாகன் கிரிகரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சன் சொல்லப்பட்ட 10 வாய்க்கள் தோன்றி 10 வாய்க்கள் இருந்து மேசன சமுதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சம் தனுசு மகர கும்பம் மீனம் சொல்லப்பட்ட 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகள் இருந்து 16 செல்வங்கள் தோன்றி 16 செல்வங்கள் இருந்து 18 புராணங்கள் தோன்றி 18 புராணங்கள் இருந்து 27 நட்சத்திரம் 27 நட்சத்திரம் 32 தர்மம் 32 தர்மம் 56 தேசம் 56 தேசத்திலிருந்து 62 கலைஞானம் சொல்லக்கூடிய இப்படி படைக்கும் தொலை கவனிக்கும் என் நந்தியாகியப்பட்ட பிரம்மதேவன் முதலே தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர் ஜனந்தர் ஜனாதனர் ஜனத்மார் சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொலை கவனிக்கவில்லை ஈடுவிடல் என்ற காரணத்திற்காக மறுபடியும் நார்தன் தக்கன் வஜிஷ்டன் பிறகு இருது புலவர் புலஸ்தீர் ஆங்கிரஸ் அத்ரி மரிசியன் சொல்லப்பட்டு 10 குழந்தைகளை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நார்தனாகப்பட்ட நான் மட்டும் படைப்புதலை கவனிக்கவில்லை ஈடுவிடல் என்ற காரணத்திற்காக கந்தர்வனாக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு ஆளானேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் எனசரசானது 1008 குருராக வெடித்தூர் என்பது என் அண்ணன் தக்கனை இணைக்கட்டு சாபம். அது மட்டுமில்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தை பெற்றவனான். அதனால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக நிச்சயமாக முக்கியமாக கட்டாயமாக கலகம் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னவனை முதல்வனை மூத்த கணபதியை அல்லல் போம் வல்வினை போம் மண்ணை வெற்றி பிறந்த தொலை போம் போகா துயரம்பம் நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் விற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதா கால் பாலும் திருவேனும் பாகும் பருப்பு வீணான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமோத்து துமணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அந்த கணபதியின் பாதத்தை வணங்கிய போதும் மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார கதாநாயகன் பாட்டன் பரந்தாமன் பாதத்தை வணங்கிய பிறகு யாம் கலகத்தை தூங்குவோம் நாராயணா. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும்
வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்க புரசோத்தமல் புகழ் பாடுங்களே குருவாயூரனில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடி கோடு மதுராவை ஆள்கின்றவன் குருவாயூர் தள்ளிலவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தாள் அன்று பாரத போர் முறிக்கு சங்கை எடுத்தாள் பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தாள் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தாள் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தாள் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தாள் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தாள் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வெள்ளை கிளை உடுத்து வெள்ளை பிடிமூண்டு வெள்ளை கமலத்தில் விற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசன வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நளிந்தினி வெள்ளையம்மாள் சொல்லக்கூடிய தாயின் பாதத்தை வணங்கிய போதும் விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்டு அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான அந்த ஆதிபராசக்தி ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி அவளின் பாதத்தை வணங்கிய பிறகே யாம் கழகத்திற்கு செம்மையான ஒரு வழி கிடைக்கும் என்பதற்காக அவளின் பாதத்தை நாடுவோம் அதன் மூலமாக கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா என்று எதிர்பார்ப்போம் அவள் பாதம் பணிவதற்கு சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்வேளரு தாளேலல்லேலோ சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்வேளர் தாளேலல்லேலோ வேப்பிலை வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் நீ கேட்டு நீ கண்வேளர் தாளேலல்லேலோ இந்த உலகை ஆளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமோ கண்வளரு தாயி சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டு தாயினி கண் வளரு தாளேலல்லேலோ பாம்பே தலையனதா வேப்பிலையே வஞ்சிமத்தே
உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே. ஒரு வாய் சோறுனுக்கு ஊட்டி விட்டே வேளையிலே உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே. உதட்டு பருக்கையிலே ஒன்று ரெண்டு சிந்துதடி, அதனா ருசி பார்த்தே மொச்சம் இங்கு வந்ததடி. தாயே இனி நீ இன்னும் நெஞ்சினில் தங்கிவிடு, போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு. சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டு நீ கண்வேளரு தாளே நல்லேலோ, பிள்ளை வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன் நீ கேட்டு. நீ கண்வேளரு தாளே நல்லேலோ, இந்த உலகை ஞானம் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன், கவலை தீர்க்க வேணாமோ கண்வேளரு தாயி. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயி நீ கண்வேளர் தாளே நல்லேலோ, தாயி நீ கண்வேளர் தாளே நல்லேலோ, தாயி நீ கண்வேளர் தாளே நல்லேலோ. நன்றி நன்றி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலின்னு சொல்லக்கூடிய ஐவிக நிலமான குறிஞ்சி நிலமான வேள்விமலை சாரல் அப்பேற்பட்ட இடத்திற்கு நாமும் வந்து விட்டோம். இந்த வேள்விமலை சாரலும் வந்துவிட்ட காரணத்தின் அடிப்படையாக யாம் கழகத்திற்கு வழிகிடைக்க எங்காவது ஒரு ஒளி, ஒரு சத்தம், ஒரு நாதம் எழும்புகிறதா என்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நாராயணா ஆலோலம் சோ ஆலோலம் சோ கெங்கினி சிலம்பு மணி சங்கம் யாழ் வேகுழல் பேரி மத்தளம் குயிலின் குரல் என்று சொல்லக்கூடிய தசநாதங்களிலிருந்து இசைக்கின்ற இசையை காட்டி இனிமை பொருந்திய பெண்மகளாக இருக்கின்றாள். குயில் கூட இந்த பெண்மகளிடம்தான் குரலை கொடையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும், ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னைனா பெற்ற தாய். அப்பா வளர்க்கலையா? இல்லை சாமி, அது அப்படி தான் எழுதியிருக்காங்க புக்கில். அப்பா வளர்க்கலையாங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துருமா இல்லையா? எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே அப்படின்னு பெத்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம், இந்த பூமியிலே தாய் நம்மளை பெத்து கொடுக்கும் பொழுது ஒரு குடம் உடைப்பாள். பனிக்குடம் ஒன்றை உடைத்து இந்த பூமிக்கு பெத்து கொடுத்த தாய்க்கே இறுதியிலே உனக்கு நான் மண்பானையில் தண்ணீர் குடம் உடைக்கிறேன்னு வயிற்றில் பனிக்குடத்தையும் எண்ணெயும் சேர்த்து சுமந்து இந்த பூமியிலே புறப்படுவதற்கு முன்பாக பனிக்குடம் ஒன்றை உடைத்து இந்த பூமிக்கு என்னை பெத்து கொடுத்த தாயே, அதற்கு நன்றிக்கடனாக இறுதிக்கடனாக இறுதியிலே தோளிலே மண்பானை சுமந்து தண்ணீர் கூட உடைக்கிறன பெத்த மகன் உடைப்பதற்கான காரணம் தொப்புள் கொடி உறவு மாறாமல் இருக்கு. தொப்புள் கொடி உறவுக்காக தாயின் கருவறையில் வளர்க்கும் பொழுதே ஒரு குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்க்க வேண்டும், நல்ல பேச்சே பேச வேண்டும், நல்ல உணவையை உட்கொள்ள வேண்டும், நல்ல சிந்தனையே இருக்க வேண்டும். பொழுதுதான் உள்ள வளரும் குழந்தையும் நல்ல குழந்தையாக வளரும் என்பதற்காகத்தான் எந்த குழந்தை நல்ல குழந்தை தான். மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வயிற்றின் வளர்ப்பிலே தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம். அந்த அடிப்படையிலே இந்த பெண்மகளை மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நதியோரோ நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது நெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரோ நதியோரோ நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடு ஆனந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரோ
வெண்ணிற மேகம் வாய்க்குட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் வாய்க்குட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகில்தானோ முகில்தானோ முகில் தானோ துயில் தானோ சந்தன காடு இருக்கு என் சிந்துதல் பூமி இருக்கு சந்தன காடு இருக்கு என் சிந்தன கூடி இருக்கு நான் வேண்டுமா நீ வேண்டுமா நான் சொல்லு நதியோரோ லலலா லலலா, லலலா லலலா, லுலுலுலுலுலா, லலலா லலலா, லுலுலுலா, லலலா லலலா. இவன் தேவதை காட்டும் அள்ளுவதென்ன மனதை கிள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதை காட்டும் அள்ளுவதென்ன மனசை கிள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும் பொன்னே பனி தோங்க பசுமுள்ள பொன்னாட்டம் நல்ல முத்திரி பண்ணாட்டம் மின்னுது பொன்னாட்டம் நல்ல முத்திரி பண்ணாட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தில் உள்ளிடை ஆனந்ததான் என் சொல்லு நதியோரோ நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே ஆனந்ததான் என் சொல்லு நதியோரோ நன்றி நன்றி கவனதான் அடுத்து காணப்புறை பிளவொட்டி ஆளோளம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கின்றாள் இவள் தான் குறமாது வள்ளியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கண்டு கேட்டு உண்டு உயிர் துற்றறியும் ஐம்புலனும் ஒரு சேரே ஒரே நேரத்தில் சுண்டி இழுக்கின்ற இந்த பெண்மகளின் குரல் எப்படி என்றால் இந்த குரலுக்கு சொந்தமான இவள் உருவமும் அதற்கேற்ற பருவம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எம்மெல்லாம் எங்கோ இழுத்து செல்வது போல் தோன்றுகிறது அப்பேற்பட்ட இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும் ஆறுமுகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையாக 10 பொம்பளை பிள்ளை பிறந்தால் மணி 10 பொம்பளை பிள்ளை பிறந்தால் பெற்றவர்களுக்கு சொந்தமாகுமா? அடுத்த வீட்டுக்கு தான் சொந்தம். ஏன் அதனால இன்னொரு வீட்டு கட்டி கொடுக்க போற பிள்ளை தானே இது. அடுத்த வீட்டுக்கு தான் சொந்தம். 10 பெண் பிள்ளைகள் பிறந்தாலும் அடுத்த வீட்டுக்கு தான் சொந்தம். ஒத்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் அது பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் சொந்தம். அப்படிங்கிறனால தான் ஆண்கள் அனைவருமே அரை நான் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அருணா கொடி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன் மச்சான். போட்டிருக்கேன் சாமி. எதுக்காக போட்டிருக்கிய? வேட்டி அவுந்து விழுந்துடக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். யோ வேட்டி கீழே விழுகிறாம அருணா கொடி போட்டிருக்கியா? அதுக்கு தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் சட்டி போடுவாங்க, போட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் கிச்சு கிச்சு. நாராயணா. அரை நான் கொடி அருணா கொடி அப்படின்னு ஆண்கள் அனைவருமே அணிவதற்கான காரணம் வேட்டி அவ்வளவு விழுகாம இருக்க, கையில் விழுகாம இருக்கன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. மிகப்பெரிய ஒரு உறவு, தாய்க்கும் சேய்க்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு உறவுனா அது என்ன உறவு? தொப்புள் கொடி உறவு. அப்படி தொப்புள் கொடி உறவின் மூலமாக தாயிடமிருந்து உணவு, சுவாச மண்டலம், நாடி துடிப்பு இது மூணுமே எதன் வழியாக கருவறையில் சுமக்கும் பொழுது தொப்புள் கொடி உறவு வழியாகவே குழந்தைக்கு செல்லும். வெளியிலே பிறந்த பிறகு தொப்புள் கொடி உறவை அறுத்து எடுத்த பிறகு உள்ளே கருவறையில் சுமக்கும் பொழுது எப்படி தொப்புள் கொடி உறவோடு என்ன சுமந்த தாயே தந்தையே, நான் வெளியில் சுமக்கும் பொழுதும் அந்த கருவறைக்கு அருகாமையிலே தொப்புள் கொடி உறவுக்கு பதிலாக அரை நான் கொடி அருணா கொடியோடு நான் வலம் வருவேன் அப்படிங்கிற கணித ஆண்கள் ஒவ்வொரு ஆண்களுமே அரை நான் கொடி அருணா கொடியோடு நாமெல்லாம் போட்டிருக்கோம்னு இனிமேல் தெரிஞ்சுக்கணும். கையில் விழுகாமல் இருக்க, வேட்டி விழுகாமல் இருக்கன்னு இனிமேல் சொன்னீங்கன்னு வச்சுக்க. அருணா குடிக்கு இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா? நிறைய பெருமைகள் நமக்கு நாமே தெரியாமல் கடந்து வந்துட்டு இருக்கோம். முன்னோர்கள் பாருங்க, ஏன் கடந்துட்டோம்னா காலம் மாறிடுச்சுன்னு காலம் மாறலை, நம்மளை நாமே மாற்றிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயமே. அப்போல்லாம் வேலைக்கு போயிட்டு வயக்காட்டில் வேலைக்கு போயிட்டு குடிசை வீட்டாக இருக்கும், வீட்டுக்குள்ள வந்து தூங்குவாங்க. குடிசை வீட்டில் வந்து தூங்குவேன். வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்து தூங்குவேன். வெளியில் நாய் கட்டி கிடந்துச்சு, அவனை பார்த்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு காவலுக்கு வெளியில் நாய் கிடந்து இவன் எங்கே தூங்குனேன்? உள்ற வீட்டுக்குள்ள தூங்குறேன். ஆமாம். இப்போ வயல் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது.
காடு எங்கே இருக்குன்னு தெரியாது. எல்லாம் பிளாட் ஆக்கி வீட்டை கட்டிட்டாங்க சாமி. ஆமாம் ஆமாம், விளைச்சல் நிறையா தர்றது இப்போ பிளாட்டு தான் தருது. ஆமாம், எள்ளு போட்டேன், கொள்ளு போட்டேன், நெல் போட்டேன், எதுவும் வரல, நல்ல பிளாட்டாக போட்டேன், நிறைய மகசூல் தருங்கிற மாதிரி வயக்காட்டுக்கு தெரியல, போனதில்லை. இப்போ வீட்டுக்குள்ள வந்து படுக்க முடியல, ஏன்னா மெத்த வீடு தார்சு வீடு அப்படி இருக்கிறனால படுக்க முடியல. வெளியில் படுத்து கிடக்கிறேன், கட்டிலையோ திண்ணையிலையோ படுத்து கிடக்கிறேன். நாய் எங்கே கிடக்கு? வீட்டுக்குள்ள திண்ணைக்குள்ள. வீட்டுக்குள்ள எங்கே கிடக்கு? மெத்தையில். ஏன் மெத்தையில் கிடக்கு? நாய் அவ்வளோ காசு விலை கூட. 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்து நாய் வாங்கி அந்த வெளியில் போட்டிருந்தா நாயை எவனாவது கொண்டுட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு இவன் காவலுக்கு வெளியில் கிடக்குறேன், நாய் உள்ளே கிடக்கு. உலகம் எங்கே வந்துருச்சு? அப்போல்லாம் கதவை திறந்து வைப்பா, வெளியில் உள்ள காற்றெல்லாம் உள்ளே வரட்டும், கதவு ஜன்னல்லாம் திறந்து வைங்க, வெளியில் உள்ள காற்றெல்லாம் உள்ளே வரட்டும் அப்படின்னு சொன்ன காலம் அப்போ. இப்போ கதவு ஜன்னல்லாம் அடைச்சி வைடா, உள்ளே இருக்க காற்று வெளியில் போயிடாம. என்ன காற்று? ஏசி காற்று. அப்படிலாம் உலகம் போகிற போக்கு சரியில்லை. அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையாக இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சாமி அது கேஸ் லைட்ரு, கேஸில் பார்த்தா புரியாது. கதிரவனை பார்த்து காலை விடும் போது, வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் போது, இறைவனின் அதிசயம் இயற்கையின் பொது சுகம். ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம். சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பரவசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம். தக்க தகுதிமி தக்க தகுதிமி தக்க தகுதிமித்தோம். தாகுதஜும் தரிதா தகதுதஜும் தரிதை, தாகுதஜும் தரி தகதுதஜும் தரி தத்த தீங்கின தத்த தீங்கின தத்த தீங்கின தத்தா. கடகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமார், தாமரை பூ மீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகம் படத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்துக்கு கால்கள் முளைத்ததன் நடை போட்டாள், கால்கள் முளைத்ததென்று நடை போட்டாள். ரதிகண்ணும் அழகினிலே ரதி இவள் நடந்திடவே. அதில் பரதம் தன் துளிர் விட்டு பூ போல பூத்தாள். மனம் எங்கும் மனம் வீசுது, எந்த மனம் எங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. நாதிம் தின்னா நாதிம் தின்னா நாதிம் தின்னா நாதிம் தின் திக்தா திகு திகு திக்தா திகு திகு திக்தா திகு திகு திக்தா திகு தான தானனா திக தான தானனா திக தான தான.
கிண்ணத்தில் குங்குமம் தங்கம் அரங்கேற அதுதான் இவன் கண்டோ நீகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பர் நடத்திடும் தானவில் உன் வண்டோ இடையில் பின்னலகில் 2 குடத்தை கொண்டு புதிய தாம்புரம் மீட்டி சென்றார் புதிய தம்புராவை மீட்டி சென்றாய் தலை நீளம் வேணிலே சுவை பல சுழலை கண்டு அந்த கட்டுடல் மொட்டுடல் முதிராமல் சதிராட் மனம் தன்னில் கவி சேர்க்கிறது எந்த மதி தன்னில் கவி சேர்க்கிறது சலங்கையிட்டால் ஒரு மாதிரி சங்கீதம் நீ பாடு அவள் வெளிகளில் ஒரு பரவசம் அதை காண்பதில் எந்தன் பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம் ஒரு அம்மானை நான் காண தகுதிமித்தோம் 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 தோம் 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 தோம். நன்றி 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 ஆடையில்லாத மனிதன் அரை மனிதன் போனால் வராது இது 2 விஷயம் ஒன்று உயிர் மற்றொன்று மானம் உயிர் போனாலும் திரும்ப வராது மானம் போனாலும் திரும்ப வராது இரண்டையும் கட்டிக்காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை அந்த கடமையை தவறாது இந்த இடத்திலே மங்களகரமான ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி காண்பிக்க வேண்டும் அன்று தூங்கா நகரம் கடம்பவனம் மதுரை எம்பதியிலே நடந்தது மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருமண விழா அவ்விழாவிலே மீனாட்சியோட வேண்டுகோள் என்னவென்றால் தான் அண்ணனாகப்பட்ட அழகர் மாலை எடுத்து கொடுத்தால் மட்டுமே நான் திருமணத்திற்கு சம்மதிப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள் தான் அண்ணனாகப்பட்ட அழகர் மாலை எடுத்து கொடுத்தால் மட்டுமே திருமணத்திற்கு சம்மதிப்பெண் ஏங்கிக் கொண்டிருந்தாள் மதுரை மீனாட்சி அதை போல இந்த பெண்மகளும் இந்த அண்ணனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள் எப்பொழுது வருவார் மாலை எடுத்து கொடுப்பார் மணமாலை சுட்டுவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள் இந்த தங்கைக்காக அண்ணன் பாடும் பாடலாக பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புது சீர் பெருவாள் வண்ண தேனருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி கண்ணில் நீர் எழுதி பூமுடிப்பால் வண்ண பூங்குழலி பெருவாள் வண்ணத்தே நருவி பார்வையில் மன்னன் பேரெழுதி பார்வையில் மன்னன் பேரெழுதி பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி கண்ணில் நீர் எழுதி பூமுடிப்பால் இந்த பூங்குழலி புது சீர் பெருவாள் வண்ணத்தே நருவி பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி உபகரன் கைவளை பூட்டி பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி உபகரன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த ஞானத்தை காட்டி தாய் வழியே வந்த ஞானத்தை காட்டி தாய் வழியே வந்த ஞானத்தை காட்டி வருவாள் மங்களம் சூட்டி தான் வருவாள் மங்களம் சூட்டி பூமுடிப்பால் வண்ண பூங்குழலி நிகழும் குரோதி ஆண்டு ஆணி திங்கள் 25ஆம் நாள் திருவளச்செல்வன் காளிமுத்து என்ற முருகனுக்கும்
திருவளச்செல்வி ராசாத்தி என்ற வள்ளி நாய்க்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் செந்தில் குமரன் செந்தில் குமரன் செந்தில் குமரன். மாதரா தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் மெல்லே தாழ் பார்த்து நடந்து வரு கண்ணீவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காலை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம் பாடுகனே ஆன்றோர் குரல் பிறக்க கொட்டியது மேலோ குவிந்திடும் கோடிமலை கட்டுவான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குளம் வாழ்க. கைத்தளம் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்து கல்யாணமாக. கைத்தளம் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்து கல்யாணமாக. அடைக்கலம் அவனின்று வந்தனல் வாழ்க அடைக்கலம் அவனின்றி வந்தனம் வாழ்க. அடைக்கலம் அவனின்று வந்தனல் வாழ்க. ஆண்டவன் போல் உன்னை பூமுடி பாய்ந்த பூங்குழலி புது சீர் பெருவாள் மன்னன் மன்னன் பேரழிதி பார்வையிலே மன்னன் பேரழகி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி கண்ணில் நீர் எழுதி கண்ணில் நீர் எழுதி. நன்றி 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 நன்றி. அப்பேற்பட்ட இடத்தில் மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக அங்காரம் உள்ளடக்கி ஐம்பதும் சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் என்று பாடிய சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த வேள்விமலை சாரல். அப்பேற்பட்ட இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றால் இந்த பெண்மகள் எதற்காக இங்கு வந்தாள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது நானும் புந்தன் பூரவை நாடி வந்த பறவை நானும் முந்தன் பூரவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை தேடன் செய்தை தேடி வந்த வேலை தேடன் செய்தை உடைந்ததடி நனைந்ததடி
சொல். நன்றி. கைதட்டி அனைத்து உள்ளத்திற்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற கலைக்குழு இசைக்குழு சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. பாட பாட ராகம், மூட மூட ரோகம். பாடிக்கிட்டே இருந்தால் ராகம் வரும். ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை கட்டி வச்சோம்னா மூட மூட ரோகம் அப்படின்னு. இசையில்லா என் பாடலுக்கு ஆடையில்லா என் பாடலுக்கு ஆடை உடுத்தி இசை உடுத்தி அழகு பார்த்த நால்வருக்கும் என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்து நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒளிப்பதிவினை எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை அன்னார், இங்கு மட்டுமில்லாமல் உலகமெங்கும் ஒளிப்பதினை எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை அன்னார் அவர்கள் இருவருக்குமே என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு அப்பேற்பட்ட இடம் மேலும் இதிலே ஒரு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தகவல். அந்த தகவலின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட இடத்தில் முற்பொரு பிறவியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இரண்டு மாந்தர்கள் முருகப்பெருமானை நோக்கி தவம் இருக்கு. முருகப்பெருமானே நேரில் வந்து பெண்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, முருகா அக்காதங்க இருவருமே உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முருகா என்று வினவிய காரணத்தின் அடிப்படையாக இப்பிறவியிலே அமிர்தவள்ளியான தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்திலே மணமுடித்து விட்டார். சுந்தரவள்ளியாகப்பட்டவள் சுந்தரவள்ளியாகப்பட்டவள் சுதந்திரமாக திணைவனம் காத்து கொண்டிருக்கின்றாள் என்ற அடிப்படையில் என்ன பாட்டு? செந்தமிழ் தென்மொழியாவா?
செந்தமிழ் தேன்மொழியால் இல்லாதொரு சிரிக்கும் மலர் கொடியால் சிரிக்கும் மலர் கொடியால் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தழுகுனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வரைந்தவளோ காற்றில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படித்தவளோ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாய் பருகிட தலை குனிவாய் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகை யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ போகத்தையே இந்த உலக யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ இவள் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ இவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் கண்கள் நீளம் பெரிந்தவளும் அது கடலில் கொண்டு கரைப்பவளோ அவள் கடலில் கொண்டு கரைப்பவளோ கண்கள் நீளம் வரைந்தவளும் அது கடலில் கொண்டு கரைப்பவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் பேரழகெல்லாம் படைத்தவளும் இவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை வருகின்றார் வணக்காவலர் அவரை சந்திக்க வேண்டும் அவர் மூலமாக கழகத்தை துவக்க வேண்டும் அதன் மூலமாக நன்மை பிறப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிவந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்த ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகெங்கு ஏன் வந்தார் அந்தரம் மிகுந்து தேவர் உதுதி முழங்கி வரோ அந்தரம் மிகுந்த தேவ துந்துவி முழங்கி வரோ அந்தரம் மிகுந்து தேவர் உதுதி முழங்கி வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் இந்திரன் வணங்கும் எங்கள் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் கொஞ்சி வந்த மங்கை இவள் இந்த உலகெங்கு ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் ஏன் வந்தாள்